ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ கண்டினியூட்டி வீடியோங்க. பார்ட் 2. பார்ட் 1 ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டார்கெட் வந்திருக்கேன். என்னோட பொண்ணு சீனியர் இயர் படிக்கிறாங்க ஹை ஸ்கூலில். அவங்களுக்கு ஒரு கேம் வச்சுருக்காங்க. அந்த கேம் என்னென்னா, குலுக்கல் முறையில் எல்லாரையும் செலக்ட் பண்ணிடுவாங்க. யார் யாருக்கு யார் யார் வந்திருக்காங்கன்னே தெரியாது. தெரியாமல் அவங்க மேலே வந்து நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணோம். ஸ்கூல் டைமில் விளையாடக்கூடாது. காலையில் 7 மணிலேருந்து அவங்க ஸ்கூல் டைம் வந்து மத்தியானம் 1:30 மணி வரைக்கும். அந்த டைமில் விளையாடக்கூடாது. ஆஃப்டர் ஸ்கூலு அவங்க வீட்டாண்டியும் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். மாலில் எங்கன்னா காஃபி ஷாப்பில் பார்த்தாலும் நீங்கள் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். அது கேமோட ரூலு. ஃப்ரெண்ட்ஸுங்க ஹெல்ப் பண்ணலாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு குரூப்போட தான் இருப்பாங்க. அது மற்ற கிளாஸ் எல்லாரோட வந்து சும்மா ஹாய்ன்னு பேசுவாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கன்னு சொல்லிட்டு. அதால் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் அவங்களோட ஃப்ரெண்டாக இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். அது மாதிரி தான் என்னோட பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணி, உன்னோட டார்கெட்டர் வந்து ஷாப்பிங்க்கு போகிறாங்க, நீ அங்கே போய் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுன்னாங்க. அதால் என் பொண்ணு டக்குன்னு அவங்க அப்பாகிட்ட சொல்லி, நம்ம வந்து இப்போ டார்கெட்டுக்கு போகணும், ஏன்னா நான் போய் அங்கே தண்ணி ஸ்ப்ரே பண்ணோம், வாங்கன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக கூப்பிட்டு வந்தேன். ஷாப்பில் நுழைஞ்சனே பாய் சொல்லிட்டு என் பொண்ணு கிளம்பிட்டாங்க 2 பேருமே. நான் வந்து டார்கெட்டுக்குள்ளே வந்திருக்கேங்க. டார்கெட்டில் வந்து ரொம்ப நல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்ப்ரிங்குக்கு. இந்த பிளாக் ஃப்ராக் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, இது $40. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் எடுத்துக்கொண்டாரு. நான் தான் வந்து பிளாக் அவ்வளோ விரும்பி நான் போட மாட்டேன். ஃப்ராக் வந்து காட்டனுங்க. எனக்கு அதாலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோவில் முதல்லே காமிச்சிருப்பேன் பேண்ட்ஸ். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $25 ரெண்டுமே. பாலிஸ்டர் மெட்டீரியலு. ஆனால் நல்லாயிருக்கு. ஸ்ப்ரிங்குக்கு வந்து போடலாம், சம்மருக்கு போட முடியாது. இந்த லாங் மேக்ஸி எல்லாம் $32ங்க. இது வந்து காட்டன் அண்ட் ரயான் மிக்ஸ் இருக்குது இதில். அதால் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நான் இதை பிளாக் பேண்ட் போட்டு பேர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் அப்படி கூட போடலாம், அப்படியே போட்டு போடலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா $32 அது மாதிரி ப்ரைஸில் தான் இருக்குது. இதுலேயே வந்து 3 கலர் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் பிளாக் அண்ட் ப்ரௌன். இது வந்து $3 கப்ஸ் எல்லாம் $3. இது வந்து பார்த்தீங்கன்னா செடி வைக்கிறதுக்கு தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $5. எல்லாமே வந்து செராமிக்ல இருக்கு. ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸோ காஃபி மேக்கர் இது. இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து $5 இருக்கு. அழகா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்பூன். இது அழகா இருக்கு. கீழே போட்டால் உடஞ்சிரும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு. பிங்க் அண்ட் டார்க் பிங்க், லைட் பிங்க். இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக். இதெல்லாம் வந்து $1. இதெல்லாம் ஈஸ்டர் பேஸ்கெட்டுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $5 தான். செராமிக்கில் பண்ணியிருக்காங்க. 2 கலரில் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஒயிட் கலரு ஃபுல்லாகவே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்சைடு ஒயிட்டாக இருக்குது, அவுட் சைடில் வந்து ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஈஸ்டர் அன்னைக்கு டெக்கரேஷனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது. இந்த வாட்டர் பீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஜூட் பேக்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா $3 $5 தான். ரொம்ப நல்லா இருக்குங்க. பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்கும். டார்கெட்டில் வந்து நிறைய நானும் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. இப்போ கொஞ்ச நாளாக வாங்குறதில்ல. இந்த ஃப்ளார் வேஸ் பார்த்தீங்கன்னா $10 தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஆரஞ்ச் அண்ட் எல்லோவில் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது. கை தவறி கீழே விழுந்ததுன்னா உடஞ்சிரும் அது. அடுத்தது இந்த கப் அண்ட் சாசருங்க. இதில் 2 டிசைன் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட்டு, ஃபுல்லாகவே ஒயிட்டு. அந்த கார்னரில் எட்ஜஸில் மட்டும் பர்பிள் கலர் கொடுத்துருக்காங்க. $7 தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் பூவெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $7 தான் இதுவும். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஒன்றாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பீச் கலர் எடுத்தேங்க. என்னோடய பசங்க வந்து நீங்கள் இருக்கிறதே யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா என்னத்துக்கு வாங்கிட்டு இருக்கீங்கன்னாங்க. அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அவங்க சொன்னதும் கரெக்டு தான். முதல்ல நானும் என்னோடய ஹஸ்பண்டும் காஃபி டீ குடிப்போங்க. இப்போ வந்து 2 பேருமே ஸ்டாப் பண்ணிட்டோம். யூஸே பண்ணுறதில்ல கப்ஸ் எல்லாம். இது வந்து வுட்டில் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $30 இது. இதில் வந்து நம்ம சேலட் எல்லாம் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸும் இருக்குது.
இது வந்து ஸ்மால் சைஸ், இது வந்து மீடியம், கம்ப்ளீட் பண்றாங்க. அதுக்கு நம்ம வந்து லார்ஜ் வந்து இதுலயே வந்து நம்ம வந்து மெயினா பாத்தீங்கன்னா சாலட் பண்ணாங்க. லார்ஜ் வந்து $30, மீடியம் வந்து பாத்தீங்கன்னா $25, ஸ்மால் வந்து பாத்தீங்கன்னா $20. அதே மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நானே வாங்கினா இதுதான் வாங்கணும்னு வச்சிருக்கேன். ஆனா வந்து எங்க வீட்டுல என்ன விட மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து உள்ள அழகா இருக்கும். இந்த சாலட் எல்லாம் பண்ணோம்னா இதோட ப்ரைஸா வந்து பாத்தீங்கன்னா $30. இதுலயே கடாய் மாதிரி இருக்கு பாருங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $25. இது அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இது சர்வ் எல்லாம் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வின்சர் வந்திருக்காங்க ப்ராம் ட்ரெஸ் பார்க்குறதுக்காக தான். முதல்ல என்னோட பொண்ணு வந்து ப்ராம்க்கு போகலன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சி எல்லாம் பேசி ஏன் போகலை, கண்டிப்பாக போகணும் நீன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல, அதால் இவங்களும் போகலைன்ட்டாங்க. அப்புறம் அவங்க சிஸ்டர் சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கே வாங்குகிற பிளான் எல்லாம் கிடையாது. ஒரு 4-5 கடை பார்க்குறோம். எங்கே நல்லாயிருக்கோ, எங்கே அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கப்புறமா தான் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளானு. இங்கே வந்தேன் ஃபஸ்ட்டு. பார்த்துட்டு இருந்தேன் நான். நான் சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காமிச்சேன் அவங்களுக்கு பிடிக்கலன்ட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்கூலில் வந்து கலர் சொல்லியிருக்காங்க, என்ன கலர் போடணும்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. அவங்க எல்லாம் பார்த்தாங்க சுற்றி கித்தி. இந்த வாட்டி ஸ்ப்ரிங் கலர் எல்லோன்னு நினைக்கிறேங்க. இந்த கடையில் ஃபுல்லாகவே வந்து எல்லோ ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதெல்லாம் காமிச்சேன். ஆனால் என்னோடய பொண்ணு இல்லை எங்களுக்கு சொன்ன கலரில் தான் நாங்கள் போட்டுட்டு போனோம்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் காட்டனுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரைஸ் வந்து $35ங்க இது. நான் பார்த்துட்டு இருந்ததை பார்த்துட்டு என்னோடய பசங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்கன்னாங்க. நான் தான் சைஸ் செக் பண்ணிகிட்ருக்கேங்க. சைஸ் வந்து எனக்கு கிடைக்கல. கேட்டேன் அவங்கக்கிட்ட, உள்ளே ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட. அவங்க ஸ்டோரேஜ் ரூமில் போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க. சைஸ் இல்லைன்ட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. ஏன்னா இது காட்டன், எனக்கு காட்டன் என்னோடய ஃபேவரெட்டுன்னே சொல்லலாம் ஃபேப்ரிக்கில். அடுத்தது மேசிஸ் பக்கத்தில் இருக்குங்க, ஆரியா கச்சின்னு ஒரு பொட்டிக்கு. அங்கே போயிருந்தேன். அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட. அங்கே ப்ரைஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே $350லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ட்ரெஸ்ஸஸ் வந்து சூப்பராக இருந்தது. என்னோடய பொண்ணை வந்து பார்க்க சொன்னேன், எதனா பிடிச்சிருந்தா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ப்ளூ எம்ப்ராய்டிங் சூப்பராக இருந்தது. அவங்களுக்கு ஸ்கூலில் பர்பிள் கலர் சொல்லியிருக்காங்க. அந்த பர்பிள் கலர் நிறைய இருந்தது. ஆனால் என்னென்னா அதில் நிறைய ஒர்க் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சீக்வன்ஸ் எல்லாம் இருந்ததுங்களா, அதெல்லாம் போட்டால் உடம்புல குத்தும். அதால் அது வேண்டவே வேண்டாம், எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். அது மாதிரி சிம்பிளாக எதுவும் இல்லை. சிம்பிளாகவும் இருக்கணும், ஆனால் பார்க்கவும் நல்லா இருக்கணும். அது தேடினா கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் மேசிஸ்க்கு வந்திருக்கேங்க. மேசிஸில் வந்து பர்ஃப்யூம்ஸ் பார்த்துட்ருக்கேன் நான். போன வாரம் என்னோடய பர்த்டே இருந்தது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு காலேஜுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி தான் என்ரோல் பண்ணோம் நாங்கள் அவங்கள. அதால் அங்கே ஃபுல் டே அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் நாங்கள் அங்கேயே காலேஜில். அன்றைக்கி எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பசங்க வந்து இந்த வாரம் என்னை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் லாம்கோமோட எல்லாமே, பர்ஃப்யூம்லேருந்து காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து எல்லாமே. அதால் நான் எப்போதுமே அவங்களோட பிராண்டை தான் யூஸ் பண்ணுவேன் பர்ஃப்யூமை. அதுதான் வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த வாட்டி நான் சேஞ்ச் பண்ணலான்னு. ஏன்னா கல்யாணம் ஆன புதுசில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லாம்கோம் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஃபஸ்ட்டு பர்ஃப்யூமை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மிராக்கிள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதுலேருந்து எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும். ஆனால் வந்து இன்றைக்கி நான் வந்து என் பசங்களுக்கு வந்து அதுதான் வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டால் அவங்க ஸ்மெல் பண்ணிவிட்டு நல்லா இல்லை, வேறு ஏதாவது வாங்குங்கன்னாங்க. யூஸ்வலாக எப்போதுமே வாங்குகிற லவ்யபெல் பர்ஃப்யூம் வாங்கினேன். இந்த பர்ஃப்யூம் நான் 2014லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து ஜூலியா ராபர்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த பர்ஃப்யூமை. அவங்களோட ஃபேஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வாங்க ஆரம்பிச்சிடு. நான் நடுவில் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2019 ஒரு வாட்டி எம்கே வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து தீர்ந்த பிறகு டக்குன்னு வந்து அடுத்தது வந்து நான் இதே பர்ஃப்யூமுக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் இந்த பர்ஃப்யூம் பிடிக்கும். என்னோடய பெரிய பொண்ணுக்கும் இந்த பர்ஃப்யூம் பிடிக்கும். ஆனால் என்னோடய சின்ன பொண்ணுக்கு மட்டும் இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லு பிடிக்கவே பிடிக்காது. நான் வாங்குறது கிஃப்ட் செட் வாங்கியிருக்கேங்க. அதில் வந்து பர்ஃப்யூம் பாட்டில் பெருசாக ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராவல் சைஸ் ஒரு சின்ன பாட்டில் கொடுத்துருவாங்க. அது ஈஸியாக நம்ம கேரி பண்ணலாம். நம்ம பேக்கில் வச்சுக்கலாம், இல்லைனா ஹேண்ட்பேக்லேயும் வச்சுக்கலாம். ட்ராவல்க்கெல்லாம் போனோம்னா அந்த சின்ன பாட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாடி க்ரீமு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுறது. எப்போதுமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்கும் அது. ஏன்னா வந்து பர்ஃப்யூம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பர்ஃப்யூம் எடுக்க மறந்துட்டோன்னா இந்த பாடி க்ரீமில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே ஸ்மெல்
ஸ்மெல் தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். மால்லேருந்து கிளம்பும் போது பசங்களுக்கு பிங்க் பெரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யோகர்ட்டில் பண்ணுது, லெஸ் சுகர் கூட. இது இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கனோலா பார் ஆட் பண்ணலாம். மால்லேருந்து நேராக அப்படியே நான் இந்தியன் ஸ்டோர் போயிருந்தேன். மெயினாக வீட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காவும் தீர்ந்துருக்கு. அதெல்லாம் வாங்கிறதுக்கு தான் நான் போயிருந்தேன். வெஜிடபிள்ஸ் வந்து முருங்கைக்கீரை கிடைக்கலங்க. அங்கே வந்து முருங்கைக்கீரை வந்து இல்லைன்ட்டாங்க, முருங்கைக்கீரை நாளைக்கு தான் வருதுன்னாங்க. அதனால நான் வந்து மெயினாக எனக்கு வந்து கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு வந்து 99 சென்ட். எப்படின்னா 3 கட்டு வந்து எப்போதுமே கொத்தமல்லி வந்து 3 பஞ்ச் வந்து $2 கொடுப்பாங்க. இப்போ என்னன்னு தெரியல, சம்டைம்ஸ் வந்து ஒரு பஞ்ச் வந்து 79 சென்ட் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு பஞ்ச் வந்து 99 சென்ட். 3 பஞ்ச் வாங்கியிருக்கேன். நான் எப்போதுமே 3 வாங்கிட்டு வருவேன். கொத்தமல்லி சட்னி பண்ணுவேன், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி பண்ணும்போதும் அதே கொத்தமல்லி ஆட் பண்ணுவேன். கொத்தமல்லி வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதால நான் நிறையவே ஆட் பண்ணுவேன் குழம்பு ரசத்துல எல்லாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது சீக்கிரமா தீத்துருவேன் நான். அதுக்காக என்னன்னு தெரியல, இந்த வாட்டி கருவேப்பிலை எனக்கு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. எப்போதுமே வந்து இவ்வளவு ஃபுல்லா தருவாங்க, நல்லா ஃபுல்லா இருக்கு, அந்த கேப்பே தெரியாது. இந்த வாட்டி என்னன்னு தெரியல, கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. பட் இது $10 நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த கருவேப்பிலை. இந்த வாட்டி வந்து இட்லி பொடியை எடுத்து துவையல் அரைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நான் இப்போ என்ன பண்றதுன்னா, முதல்ல வீட்டில் இருப்போமா, அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து வாஷ் பண்ணி நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்றேன்னா, நான் இதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆக்கிடுறது. ட்ரை ஆக்கணும்னா பாட்டில வச்சு அதுதான் தாளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்றேன். நாளைக்கு வந்து உரிச்சு வாஷ் பண்ணிட்டு காய வச்சிருவேன் நான். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. முதல்ல நிறைய கொடுப்பாங்க, இந்த வாட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாட்டி வந்து கோவக்காய் சம்மர்ன்றதாலேயே இருந்ததுல, இந்த வாட்டி கோவக்காவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நான் போனது வந்து கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 7:40க்கு உள்ள போனேன். 20 மினிட்ஸ்ல இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். கடை வந்து 8 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பில்க்கு வந்து நிற்கும் போதே வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு 10 மினிட்ஸ்ல க்ளோஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டேன். நான் வந்து கம்மியா தான் எடுத்தேன் நான், ஏன்னா அவங்க பழசுலயும் புதுசுலயும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா. இது கோவக்காவோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுண்ட் வந்து $2.99. அதுமே புதினா வந்து ரெண்டு பஞ்ச் எடுத்தேன் நான். இது ஒரு பஞ்ச் வந்து $1.99. அது மாதிரி நான் 2 எடுத்திருக்கேன் நான். ஆக்சுவலி இதை நல்லா கிள்ளி அந்த கண்டெய்னர்ல, கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு வச்சா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வாரம் கெடவே மாட்டேங்குது. மீன்ஸ் அந்த கருப்பெல்லாம் ஆகவே மாட்டேங்குது, இலையெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. புதினா எல்லாம் நல்லா கிள்ளி அந்த கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு வச்சிடுறது. எப்போ வேணுமோ அப்போ வந்து நான் எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஜூஸ்க்காக வாங்கிட்டு வந்திருக்கிறது, வெள்ளை பூசணிக்காய். எங்க வீட்டுல பூசணிக்காயில சாம்பார் பண்ணாலோ இல்லை வந்து மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் பண்ணாலும் எங்க வீட்டுல என் பசங்களுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஆக்சுவலி எனக்கே பிடிக்காது. நான் ஜூஸ்க்காக தான் அந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து குடிக்கிறது. நான் சமையலெல்லாம் பண்ணாங்கன்னா எங்க வீட்லயே நான் சாப்பிட மாட்டேன். இப்போ நான் பண்ணனா கூட நான் சாம்பார்ல எடுத்து போட்டுக்க மாட்டேன். பசங்களுக்கெல்லாம் போடுவேன். பட் என்னோட பசங்க என்ன மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து வெள்ளை பூசணிக்காய் சாம்பார்ல போட்டோம்னா பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் சுத்தம், வெள்ளை பூசணிக்காய் வச்சு சாம்பார் சாப்பிட்றாங்க, மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் பண்ணா சுத்தமா சாப்பிடவே மாறுறாங்க. அதுக்கப்புறம் கோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இந்த வாட்டி பரவாயில்ல, கொஞ்சம் சின்ன சின்ன கோஸ் கிடைச்சிது. எப்போதுமே பாத்தீங்கன்னா இவ்வளோட பெரிய கோஸ் அவங்க கிட்ட நல்லா இவ்வளோ பெரிய கோஸ் இருக்கும். சின்ன கோஸ்னா ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி பண்ணோம்னா எனக்கு சரியா இருக்கும். அது சின்னதா இருந்ததால நான் 1 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். 12ஆம் தேதி அமாவாசை. நான் அடுத்த வாரம் போவேனான்னு எனக்கு போக மாட்டேன், அதால இப்படியே வாங்கிட்டு வந்துச்சுட்டேன். நான் இதை இப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா எனக்கு கரெக்டா 2 வாரம் வருது. ஃப்ரெஷ்ஷாவே நல்லா இருக்கு, இதே மாதிரி இருக்கு, கலர் எல்லாம் மாற மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்ககிட்டயே நான் தக்காளியும் வாங்கிட்டேன். தக்காளியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $1.49 1 பவுண்டு. நான் வந்து வாங்கினது 3 பவுண்டு வாங்கியிருக்கேன்.
இதுவும் தக்காளி தான். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நான் கடை மூடுற நேரத்துக்கு போனோம்ல, அங்க இருக்க என்ன காய் இருக்கோ அதுதான் புதுசா எடுத்து வந்து போட மாட்டாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் நல்லா இருந்தது எடுத்ததுல. மற்றதெல்லாம் நல்லா முத்தலா இருந்தது, ஒரு மாதிரி ப்ரௌனாவும் இருந்தது. சரி இவ்வளவு இருந்தா போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொயக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. நான் பார்த்து வாங்கியிருக்கேன். பவுண்டு வந்து $5.99. நான் 2 வாங்கிட்டு வந்தேன் நானு. எனக்கும் கொயக்காய் வந்து நானும் என்னோட சின்ன பொண்ணும் விரும்பி சாப்பிடுவோம். நான் உப்பு போட்டு சாப்பிடுவோம், அவங்க அப்படியே பிளெயினாவே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 சின்ன வெங்காயம் வீட்டுல இருக்கு, கொஞ்சம் ஊருக்கு இருக்கு, அதால நான் வந்து 2 எடுத்தா போதும் 2 எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மந்த்ரால எள்ளு முதல்ல வந்துட்டு இருந்தது, ஆர்கானிக் எள்ளு 24 மந்த்ரால. இப்போ கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா எள்ளும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு வருஷமா வந்து எள்ளு வர்றதே இல்லை சுத்தமா. நான் வந்து இதுக்கு போனாதான் பார்க்கணும், நியூ ஜெர்சி போனேன்னா அங்க பார்க்கலான் இருக்கேன். ஏன்னா சில நேரத்துல வந்து இங்கெல்லாம் கிடைக்காத பொருள் எல்லாம் அங்க அந்த நியூ ஜெர்சியில போனோம்னா அங்க ஒரு கடை இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைச்சிடும். தனியா, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து எள்ளு, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் 24 மந்த்ரால அவங்க வச்சிருப்பாங்க. நான் போன வாட்டி போனேன், ஆனா வந்து நான் அவ்வளோ ஷாப்பிங்கே பண்ணலைங்க. ஏன்னா டூருக்கு போயிருந்தேன், காலேஜ் டூரால அங்கங்க போயிட்டு போனதால நான் எதுவும் வீட்டுக்கு தேவையானது எதுவுமே நான் வாங்கிட்டு வரல. அதாவது இந்த பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எள்ளு வாங்கிட்டு வந்திருக்கேன். பிராண்ட்ல நான் வந்து பனங்கற்கண்டு, அதுக்கப்புறம் வந்து பனவெல்லம் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் எள்ளு வாங்கிட்டு வந்திருக்கேன். 24 மந்த்ரால வேர்க்கல்ல நான் எப்போதுமே இந்த வேர்க்கல்ல தான் வாங்குறது, தீந்துட்டு வேர்க்கல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இதெல்லாம் வந்து சாமி கிட்ட வச்சிருவேன் நானு. பிளாக் ஐ பீஸ், இது வந்து என்ன சொல்லுவாங்க, காராமணி. இந்த காராமணியில குழம்பு வந்து என்னோட பெரிய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளா நான் பண்றது இல்லை, தீர்வுக்கு நான் வாங்கவே இல்லை, மறந்துட்டேன். இது எப்போ போனாலும் வாங்குறதே இல்லை. நேத்து சொன்னாங்க, நீங்க பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு குழம்பு, அந்த பீன்ஸ் குழம்பு பண்ணிருந்தாங்க. சரி இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் நானு. இது வந்து மந்த்ரால கிடைக்காது, இது வந்து ஜீவாவோட ப்ராடக்ட். இதுலதான் ரொம்ப வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். இது நல்லா இருக்குது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் தான் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா துளசி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்போதுமே ஸ்ப்ரிங்ல வாங்கிட்டு வந்து வைப்பேன். அது வந்து என்னன்னா, நான் ஃபுல்லா வந்து ஒரு முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தப்போ வாங்கினது நல்லா பெருசா அழகா வளர்ந்தது. நல்லா இவ்வளவு தூரம் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இவ்வளவு பெருசா வளர்ந்தது துளசி. கரெக்டா நவராத்திரி டைம் அக்டோபர் மாசத்துல கட் பண்ணி எல்லாம் சாமிக்கு வச்சுட்டேன் நானு. எப்போதுமே அப்படி பண்றது நானு. எப்போதுமே இந்த வின்டர் டைம்ல என்ன பண்ணிடுவேன், எல்லாத்தையும் கட் பண்ணி சாமிக்கு சாத்திடுவேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்ப்ரிங் வரும்போது புதுசா வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன். போன வருஷம் நான் வாங்கவே, இந்த வருஷம் வச்சிருந்தாங்க, சரி வாங்கலான்னு. ஒண்ணு வந்து $1.99, நான் 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் நான் நிறையவே வாங்கிட்டு வந்தேன். அவரைக்காய் வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும், என்னோட பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அவரைக்காய் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எனக்கு 2 வாட்டி பண்ணுவேன், வாரத்துல 2 வாட்டி பண்ணுவேன், தீத்துருவேன். கருப்புளுந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டுல வந்து சுத்தமா தீர்ந்தெடுத்து, அதனால நான் 2 வாங்கிட்டேன். ஏன்னா இப்போ வந்து அடிக்கடி களி கேட்கிறாங்க பசங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு. அதுவும் இல்லாம பெரியவங்க வந்து காலேஜ் போறாங்க இல்லையா, அங்க போயிட்டாங்கன்னா வீட்டுல இதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து லட்டு பண்ணி சாப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு வந்து களி தான் பண்ணி கொடுக்கணும். களி பண்ணி கொடுத்து காலேஜ் எடுத்துட்டு போய் கொடுத்தா சாப்பிடுவாங்களான்னு தெரியல. நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிட வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு தொடர்ந்து பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டேன். பாவக்காவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா நிறைய இருந்தது. பாவக்காய் மட்டும்தான் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. பாவக்காய் அவரைக்காய் நல்லா இருந்தது இந்த வாட்டி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 4 பவுண்ட், இது 2 பவுண்ட்ஸா இருக்கு, 4 பவுண்ட்ஸா இருக்கு. 2 பவுண்ட்ஸுக்கும் 4 பவுண்ட்ஸுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் காசு வித்தியாசம். நான் எப்பவுமே 4 பவுண்ட்ஸ் வாங்குவேன், அதாவது 4 பவுண்ட் இந்த வாட்டி வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. அடுத்தது உளுந்து.
இந்த எப்போ இந்தியன் க்ரோசரி போனாலும் இது ரெண்டும் நான் வாங்கிட்டு வந்து வைப்பேங்க. உளுந்து அதுக்கப்புறம் துவரம்பருப்பு வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. நடுவில் ஒரு நாள் வெஜிடபிள் ரைஸ் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் நான். தயிர் வந்து எப்போதுமே சொல்லிட்டு போவேன் நான். தயிர் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருங்க உரமும் இருக்குன்னு. அன்றைக்கி நான் எதுவுமே சொல்லலை, தெரியுமேன்னு விட்டுட்டேன் நான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் தயிரை தீத்துட்டாங்க. வீட்டில் உரமொரு சுத்தமாக இல்லை. அதனால் நான் இன்னைக்கு வந்து தயிர் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வாட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு தேங்காய் வந்து $2.99 2 வாங்கியிருக்கேன். பார்த்ததுல இது 2 கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. உடைச்ச பிறகுதான் தெரியும் இது எப்படி இருக்குன்னு. இவ்வளவுதாங்க. நான் இந்தியன் ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா வாங்கி இந்த ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஜவர்சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாட் பிராண்ட்ல தான் வரும். அதால சரி அந்த பக்கம் போகல. வேற ஏதாவது லக்ஷ்மி பிராண்ட் அது மாதிரி ஏதாவது இருந்தா வாங்கலான்னு பார்க்கலான்னு பார்த்தேன் நான். ஆனா அந்த பக்கமே போகவே இல்லை. அதுக்கெல்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணோன்னே நான் நேராக பில் போட வந்துட்டேன் நான். அது மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மோஸ்ட்லி நான் பாயசம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவல்ல பண்ணிடுவேன் நான். ஏன்னா என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து ஜவ்வரிசி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஜவ்வரிசி பாயசம் எல்லாம் சரி இந்த வாட்டி வாங்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன், மிஸ் பண்ணேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10வது பூஜை இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் படுக்கணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.